நீங்க அதாவது கிட்டத்தட்ட நீங்க வந்து சொசைட்டில இருக்க ஆண்களை சந்தேகப்படல, உங்க மனைவி தான் சந்தேகப்படுறீங்க. அட சண்டாளா, நினைச்ச மாதிரியே ஸ்டேரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ண. எதோ நடந்துருமோ அப்படின்னு பயம்தான். ஆனா இது என்ன பேசுறது, எனக்கு புரியவே இல்லையே. நம்பிக்கை செய்தி வேணும்ல. அதிகமா நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க, வெளியில கண்டிப்பா காட்டிக்கிற இருப்பாங்க. மாட்டாங்க. சரி இப்ப கேப்போமே, அதான் சார் நீங்க இருக்கிற வரைக்கும் சார் நீங்க இல்ல, இப்ப நாளைக்கு நீங்க இல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க? சாவு. எந்த ஜென்ஸ் கிட்டயும் பேசக்கூடாது, அண்ணன் தம்பி. ஏங்க, அவர் கூச்சமே படாம உடன்கட்டை ஏறும்பாங்க. என்னைய பறிக்குமோ என்னைய சேர்த்து ஏறிங்க பாரு, அதானே? கட்டையா? அது இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அவ்வளவு மோசமானவங்க கிடையாது நானு. அந்த அளவுக்கு. கொஞ்சம் நல்லவர் போல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீங்க அவ்வளவு தூரத்துக்கு பின்தங்கி இல்ல, கொஞ்சம் முன்னாடி வந்துட்டீங்க. கொஞ்சம் முன்னாடி. பேசாம உடன்கட்டை ஏத்திர வேண்டியதானே? எதுக்கு அதை விட்டு வச்சுக்கிட்டு கேட்கணும்? ஓகேண்ணா, ஓகே தான். விளக்கமாறு பிஞ்சு போயிரும் பிஞ்சு. வீட்ல முதல்ல வேலையை பாரு, அதுக்கப்புறம் வேலைக்கு போறத பத்தி யோசிக்கலாம்.